ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் டு மை சேனல் ஏன் மணி வித் சிவா. நம்ம சேனல் நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே உடனே கிடச்சிரும். வீடியோவில் நான் இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, டிசி லாட்ரி அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி நான் டெய்லியுமே 3K to 4K ஏர்ன் பண்ணுறேன் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னோட இந்த ஒரு டெலகிராம் சேனலை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், டெய்லி உங்களால் சூப்பர் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் 5 to 7 லெவல் வரைக்கும் நீங்கள் லெவல் மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கும் சொல்லித்தரேன். ஸோ என்னோடய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 செஷன் வரை கொடுப்பேன். 1 hour ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வின்னிங்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிட்ருக்கும். ஸோ அதோட டைமிங் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமிங் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டைமிங் எல்லாமே நான் உங்களுக்கு செஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருப்பேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி டெய்லி ப்ராஃபிட் அப்படிங்கிறது எடுத்துக்கிடலாம். ஸோ நான் சொல்கிறேன், இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ டிசி லாட்ரி அப்படிங்கிற இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, என்னோட ரெஜிஸ்டர் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எனக்கு கீழே நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடியை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட யூஐடியை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 3K கிட்டே இருக்குது. ஸோ எப்படி நான் ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணவும் செய்வேன், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணவும் செய்வேன். ஸோ இந்த 2 கான்செப்டை வச்சு தான் நான் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, எப்படி நான் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வின்கோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையும் TRX வின் அப்படிங்கிற இந்த 2 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி தான் நான் டெய்லி சூப்பர் ப்ராஃபிட் எடுக்கேன். ஸோ இதில் எப்படி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ இங்கே பீரியட் நம்பர் ரன் ஆகிட்ருக்கோம். ஸோ மேலே பாருங்கள் 592 இந்த பீரியட் இங்கே ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த பீரியடில் எதை பெட் பண்ணுங்கிறத நான் என்னோடய ப்ரெடிக்ஷன் டைமில் நான் உங்களுக்கு கொடுக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். 592 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பீரியட் போட்டுட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நீங்கள் பெட் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கண்டினியூஸாக போகுது. ஸோ நீங்கள் ஸ்மாலில் பெட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்மாலில் பெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மால் உங்களுக்கு வின் ஆச்சுன்னா நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 196 ருபீஸாக கிடைக்கும். அதாவது டேக்ஸ் இதிலே பிடிச்சிருவாங்க. டேக்ஸ் பிடிச்சது போக உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா போட்டிங்கன்னா 2000 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட 1000 ருபீஸ் இருந்தாலே போதும். உங்களால் 50 to 100 ருபீஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி 592 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலே கண்டினியூ ஆகிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஸ்மாலே கண்டினியூ ஆகும்போது நீங்கள் ஸ்மால் ட்ரெண்டு கூடயே போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஜென்ரேட் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்கிறேன். 1 hour ஒன்ஸ் நான் ஒரே ஒரு வின்னிங்ஸ் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் செஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நானே வெளியே போயிடுவேன். ஸோ 1 hour ஒன்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஈஸியாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். கண்டினியூஸாக ப்ளே பண்ணால் உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. அண்ட் அதே போல் நீங்கள் பெட் பண்ணும்போது எப்போதுமே கவனமாக பெட் பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ எப்படி பெட் பண்ணுங்கிற சொல்கிறேன். இப்போ 593 பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் போடணும் அப்படின்னா ரெட் அப்படிங்கிற சூஸ் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டு சக்ஸஸ் ஆயிரும். ஸோ பெட்டு சக்ஸஸ் ஆன பிறகு இங்கே டைமிங் ரன் ஆகும். இந்த 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ரிசல்ட் என்னவோ அது உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி அகைன் ரெட்டே வந்துட்டு, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எடுக்க போகிறீங்க. அண்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லித்தரேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு 3 டைம் ஸ்மாலோ இல்லை பிக்கோ கண்டினியூஸாக வந்திருக்கு அப்படின்னா 4வது டைம் என்ட்ரி எடுக்கும் போது நீங்கள் ஆப்போசிட்டாக எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் செட் ஆகும்னு கிடையாது. அப்பப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3 டைம் கண்டினியூஸாக பிக்கோ ஸ்மாலோ வரும்போது நீங்கள் 4வது டைம் ஆப்போசிட்டாக எடுக்கலாம். அதே போல் தான் கலர்லேயும் 3 டைம் ஒன்று போல் உங்களுக்கு கலர் வந்திருக்கு அப்படின்னா 4வது டைம் நீங்கள் ஆப்போசிட்டாக எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ரெட்டு 3 டைம் ஒன்று போல் வந்திருக்குன்னா க்ரீன் 4வதாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதே க்ரீன் 3 டைம் ஒன்று போல் வந்திருக்குன்னா 4வதாக நீங்கள் ரெட் எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் எப்போதும் செட் ஆகாது, எப்போயாவது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கீழே ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு டெபாசிட் ஆர் வித்ட்ராவல் இஷ்யூ நான் இதனால் கிளியர் பண்ணி தருவேன். நீங்கள் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அக்கௌண்ட் அப்படிங்கிற சூஸ் பண்ணி இங்கே உள்ள யூஐடியை நீங்கள் எனக்கு காப்பி பண்ணி அனுப்பிவிடுங்க. எனக்கு கீழே தான் நீங்கள் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ண பிறகு டெபாசிட் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த இஷ்யூனாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவேன், எந்த சப்போர்ட்னாலும் நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஸோ உங்கள்கிட்ட 1000 ருபீஸ் இருக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டெய்லி உங்களால் 50 to 100 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். அதோடு நீங்கள் ப்ளேவை ஸ்டார்ட் பண்ணி வித்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணிங்கன்னா மந்த்லி உங்களால் 10K to 50K வரைக்கும் கூட ஏர்ன் பண்ண முடியும். நான் அப்படி தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே போல் அப்டேட்டட் வீடியோவுக்கு மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.